ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான மீன், அதாவது கனவா இல்லைன்னா கடம்பா அப்படின்ற மீன் வறுவல் தான். இந்த ஸ்குவிட் ஃப்ரை மசாலா எப்படி பண்றது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாமா? கடம்பா மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தம் பண்ண கடம்பா மீனை சின்ன சின்ன துண்டுகளா, அதாவது ஓவல் ஷேப்ல நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்குன கடம்பா மீன் துண்டுகளை எல்லாத்தையும் ஒரு சின்ன பவுல்ல போட்டு அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் கைவிட்டு நல்லா பிசைஞ்சு தனியா ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. மசாலா ஸ்குவிட் மேல நல்லா படிஞ்சு வரட்டும். 20 நிமிஷம் கழிச்சு ஒரு கடாய் ஒன்று எடுத்து அது சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நம்ம மசாலா தடவி வச்சிருக்கிற ஸ்குவிட்டை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்குவிட்டை ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. அதே சமயத்தில் இன்னொரு கடாயும் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 3 நிமிஷம் கழிச்சு அதில் ஒரு தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவியை நாம ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்க கடம்பா மீனோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷம் கழிச்சு அதுல கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்ப சுவையான சூப்பரான கடம்பா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்க வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.